வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வரலட்சுமி விரதத்தன்று நாம் வீட்டிற்கு வாங்க வேண்டிய சில லக்ஷ்மி வசியமான பொருட்களை பற்றி தான். இந்த வரலட்சுமி விரதம் எப்பொழுது வருது, எப்படி வழிபாடு செய்யணும், கலசம் வைக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும், அன்றைய நாளில் நம்ம ஒரு சில பொருட்களை போட்டு குளிக்கணும், அந்த மாதிரி நான் 2 பதிவுகள் போட்டிருக்கேன். பழைய பதிவுகள் நிறைய, அதனுடைய வரலாறு அதெல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அன்றைய நாளில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். லக்ஷ்மி வசியம் செய்யக்கூடிய 108 பொருட்கள் மிக முக்கியம். அதில் நான் 18 பொருட்கள் சொல்லியிருக்கேன். அதில் உங்களால் முடிந்த 1-2 பொருட்களாவது அன்றைய தினம் வாங்கி வைங்க. இந்த லக்ஷ்மி வசியம் செய்யக்கூடிய பொருட்களை நாம் அன்றைய தினம் வாங்கி வைக்கும் பொழுது அந்த ஆண்டு முழுவதுமே அந்த லக்ஷ்மி கடாட்சத்துடனும் நாம் கேட்கும் வரங்களை தரக்கூடிய வரமகாலட்சுமி, வரங்களை தருபவள் வரலட்சுமி ரோம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரலட்சுமி தினத்தில் நம்ம இந்த பொருட்களை வாங்கும் பொழுது நாம் கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும். சரி, என்ன பொருட்கள் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மஞ்சள். மங்களகரமான மஞ்சள். அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம், அல்லது விரலி மஞ்சளாக இருக்கலாம், அல்லது முழு குண்டு மஞ்சளாக இருக்கலாம். என்ன பொருள் உங்ககிட்ட கிடைக்குதோ, ஆனால் மஞ்சள் அன்றைய தினம் வாங்க வேண்டும். 2வது குங்குமம். அது தாழம்பு குங்குமம், சாந்து, திலகம், அல்லது நம்ம திருஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வைக்கலாம். அத்தனையும் வாங்கி வைத்தாலும் நல்லது தான். 3வது மருதாணி இலை கிடைச்சதுன்னா இலை, அதனுடைய பூ, அதனுடைய விதை எல்லாமே ரொம்ப மகாலட்சுமி வசியம் கொண்ட பொருட்கள். அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க. அப்படி உங்ககிட்ட மருதாணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருதாணி கோம்பு அப்படின்னு விற்குது இல்லைங்களா பியூட்டி பார்லர், அந்த மாதிரியாவது நீங்கள் அன்னைக்கு வாங்கி வைக்கணும் மருதாணி. அடுத்து 4வதாக வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் எல்லா பதிவில் சொல்கிறது தான் காதோலை கருகமணி. இதற்கெல்லாம் தனி வரலாறு இருக்குது. அதெல்லாம் நான் போட்டிருக்கேன், பாருங்கள் பழைய பதிவை. இந்த காதோலை கருகமணி என்பது ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள். இது ஆன்மீக ஸ்டோரில் விற்கும், கண்டிப்பாக வாங்கி வைங்க. அடுத்து நெல்லிக்காய். இது மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள், நெல்லிக்காய். அடுத்து தாமரை மணி. அந்த தாமரை மணி நீங்கள் மாலையாக கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை உதிரியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 6 மணியாவது குறைஞ்சபட்சம் வாங்கி வைங்க தாமரை மணி. அடுத்து குன்றின் மணின்னா இந்த பிள்ளையார் கண்ணு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது சிகப்பு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, பச்சை நிறத்தில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதில் கொஞ்சம் நீங்கள் குன்றின் மணி அன்று வாங்கி வைங்க. அடுத்து குட்டி தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம், சின்னதாக. அதை பற்றி கூட நான் 2 பதிவு போட்டிருக்கேன். அந்த குட்டி தேங்காய் மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடியது. அது நம்ம பணம் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கணும், பூஜை அறையில் இருக்கணும். அது தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தனவசிய பொருள் குட்டி தேங்காய். அடுத்து முத்து. உங்களால் முடிந்தது என்றால், அதாவது ஒரிஜினல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுத்தமான முத்து, கலப்படமில்லாத முத்து கிடைச்சதுன்னா நீங்கள் பெருசாக இருந்தால் 1 வாங்கி வைங்க. இல்லையா மாலையாக கிடைச்சதுன்னா முத்துமணி மாலை வாங்கி வைங்க. முத்து வாங்கினால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே மகாலட்சுமியின் தாய் வீட்டு சேதனம். அதனால் நீங்கள் முத்து வாங்கி வைங்க. அடுத்து வைரம். வசதி இருக்கிறவங்க வைரம் வாங்குங்க. அன்றைய நாளில் தங்கம் வாங்கிறத விட வைரம் அல்லது வெள்ளி வாங்குங்க. வெள்ளி வாங்கினாலும் மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்து சங்கு. கடலில் இருக்கிற அந்த குட்டி சங்காக இருக்கலாம், இல்லை வலம்பரி சங்காக இருக்கலாம், இல்லை சங்கு வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் அந்த சங்கை வாங்கி நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலாம். குட்டி சங்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இதை வைக்கலாம். அடுத்து கோமதி சக்கரம். இது 5 இல்லைன்னா 9 அந்த மாதிரி இந்த கோமதி சக்கரம் வாங்கலாம். ராஜ கோமதி சக்கரமாக இருந்தால் 1 வாங்கினால் கூட போதும். அடுத்து சோழியும் இது போல தான். உங்களுக்கு எண்ணிக்கை ஒற்றைப்படையில் வரா மாதிரி சோழி வாங்கி வைங்க. இதெல்லாம் எங்களால் வாங்க முடியாது, வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை வாங்குங்க. 1 கிலோ சர்க்கரை வாங்குங்க, அல்லது கல்லுப்பு வாங்குங்க, அல்லது மாதுளம்பழம் வாங்கி வைங்க. இது அத்தனையும் வாங்கி வைத்தால் மகாலட்சுமி வசியம் செய்யக்கூடிய பொருட்கள். நான் 18 பொருட்கள் மிக முக்கியமானதாக போட்டிருக்கேன்.
இதில் உங்களால் முடிந்த பொருட்கள் 1-2 வாங்கி வைங்க. கண்டிப்பாக கல்லுப்பும் சர்க்கரையும் மட்டுமாவது வாங்கி வைங்க. அன்றைய தினம் அது வாங்கி வைத்தாலே கல்லுப்பு என்பது கடலிலிருந்து பெறப்பட்டது. அது மகாலட்சுமியின் தாய் வீட்டு சீதனம். கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பச்சரிசி வாங்கலாம், அந்த வெல்லம் உருண்டையான வெல்லம் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது, 108 பொருட்கள். அதில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்குங்க. கண்டிப்பாக அன்றைய தினம் கல்லுப்பும் மஞ்சள் குங்குமமும் வாங்கி வைங்க. வரலட்சுமி விரதத்தன்று நம்மளுடைய வரங்கள் அத்தனையும் பெற்றுக்கொண்டு மகாலட்சுமி கடாட்சத்தோடு நம் வீடும் நாமும் இருப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.